கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு, தெரியும். ஆனாலும் அதிகாலை வேளையில இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. 2 விதமான ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. நம்ம சர்ச்சுக்கு புறப்பட்டு போறோம், தேவனை ஆராதிக்க போறோம். அங்க போய் இருந்துகிட்டு அந்த மனுஷன் அப்படி இருக்கானே, இந்த மனுஷன் இப்படி இருக்கானே, அவன் வெளியில அதுதானே பண்ணிட்டு வந்தான், இவன் இப்படிதானே இருக்கான் அப்படின்னு போய் ஆலயத்துல வந்துட்டு நம்ம யாரையும் திரும்பி பார்த்துக்கூடாது. நம்ம பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க போயிருக்கோம். ஆலயத்துல போய் அவருடைய பாதபடியில் உட்கார்ந்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில 1000 மிஸ்டேக் இருக்குப்பா, உங்க சமூகத்துல வர்றதுக்கு எனக்கு கிருபை தந்தீங்கப்பா, அந்த கிருபை என்னை பார்த்து நன்றி சொல்றேன்ப்பா. யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஒருவேளை குடும்பமா போறீங்கன்னா, அப்பா நான் குடும்பமா வந்திருக்கேன்ப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்துல நான் தனியா போறேன் அப்படிம்பீங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன், என் குடும்பம் ஆலயத்துக்குள்ள வரணும்ப்பா அப்படின்னு ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை. அவன் வளர்றானே, அவன் அப்படி இருக்கிறானே, அவ அப்படி இருக்கிறாளே. சில குடும்பத்திலே ஆலயத்துல போய் தேவையில்லாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேண்டாம், தேவனை ஆராதிக்க போயிரும். அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்திருந்து தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்பா வந்துட்டேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்ப்பா, நாங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா, எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் ஒரு மனுஷனுக்கு அடிமையா இருந்தேன். என் மனைவி பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு வருவா. 2016 கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். இன்னைக்கு பார்த்தா உயிரோட இருக்கேன். எப்படி? மனைவி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணனா, பெத்த தாய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்க, இன்னுமாக சொந்தக்காரங்களாம் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் ஜெபத்தை தேவன் கேட்டார். நீங்களும் உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து ஒரு மனப்பட்டு ஆலயத்துல எல்லாரும் கூடி இருக்கும்போது நீங்களும் அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது உங்களை புது கிருபையால் நிரப்புவார், அபிஷேகத்தில் நிரப்புவார், வல்லமையால் நிரப்புவார், பரிசுத்தமால் நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம காலை வெள்ளை சீக்கிரமா சர்ச்சு கிளம்பி போகணும். சில குடும்பத்திலே போக முடியாத சூழ்நிலை இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், வேற நாட்டுல இருப்பாங்க, பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கும், ஆன்லைன்ல தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் காலையில் கேட்க நேரம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சில இடத்துல வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்துல காலையிலே வேலைக்கு போயிட்டாங்க. சில இடத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்துல ஃபுல்லா விக்கிரக வழிபாடா இருக்கு, என்னால ஆலயத்துக்கு போக முடியலையே, அப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த காலை வேளையில செய்தி என்ன தெரியுமா? பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படாம இருப்பாங்க,
யாராவது துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு பொல்லாத வழியில போயிட்டாங்க. பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத மனுஷனை பார்த்து பொறாமை வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆபத்தா மாறிடுது. பொல்லாத ஆவி நம்மகிட்ட வந்துருது. பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜா தெரியும், தாவீதை பத்தி தெரியும். சவுல் ராஜா தாவீதை பொறாமையோடு பார்த்தார். அவ்வளவுதான். காய் மகாரம் எரிச்சலோடு பார்த்தார். பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துட்டு. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை இருக்கும்போது பொல்லாத ஆவி வந்துடும். பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. பொறாமை மாம்சத்தினோட ஒரு கிரியை. பொல்லாத மனுஷனை நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஒரு நாள் ஆவியில வளர முடியாது. ஒரு இடத்துல ஒரு பொல்லாத மனுஷன் இருக்கானா, அது சொந்தக்காரனா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், வேற வேற இடத்துல இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். பொல்லாத மனுஷன் மேலே பொறாமை கொள்ளாதே. அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் எப்படினாலும் இருந்துட்டு போட்டு. பொல்லாத மனுஷன் மேலே பொறாமை கொள்ளாதே. பொறாமை வந்துச்சு அப்படின்னா பொல்லாத ஆவி வந்துடும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். நமக்கு பொறாமை வேண்டாம், பொல்லாத மனுஷன் மேல எரிச்சல் வேண்டாம், காய்மகர வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷன் சொல்லி தெரிஞ்சிட்டா அவனோட இருக்கவும் விரும்பாதே. வேண்டாம், தள்ளி பேர் அப்படிங்கிறது. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. கொடுமையை யோசிக்கும் போது அந்த இடத்துல எப்படி நிம்மதி இருக்கும்? இருக்காது. அதனால பொல்லாத மனுஷன் எங்கேயாவது இருக்கிறானா பேசாம கிளம்பி போயிட வேண்டியது, வேற வழியே இல்லை. அவர்களோட இருக்கவும் விரும்பாது. அவர்கள் இருதயம் கொடுமை யோசிக்கும். அவர்கள் உதடுகள் தீவனியை பேசும். ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனா இருக்கானா அவன் இருதயம் எப்படி இருக்கான்? கொடுமையினால நிரம்பி இருக்கும். கொடுமையை யோசிக்கிறான். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம பரிசுத்தத்துல நடக்கணும் அப்படின்னா பொல்லாத ஜனத்தை விட்டு விலகி போயிடணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போறீங்களா? சந்தோஷமா போங்க. மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. அவருடைய சமூகத்துல காத்துருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக ஜெபிக்க போறோம். சில குடும்பத்துல ஆலயத்துல போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஏன்னா எல்லாரும் 100க்கு 100 சர்ச்சைக்கு போயிட்டாங்களா அப்படின்னா சில இடத்துல போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால ஆன்லைன் மூலியமா பேசும்போது எல்லா காரியங்களுக்காக தான் நம்ம பேசுறோம். சில குடும்பத்துல பரிசுத்தவானா இருப்பீங்க, உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த செய்தி கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கும். சில இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா பொல்லாத ஜனங்களை பார்த்து பொறாம கொண்டுட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு கடை இருக்கும், வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனா இவங்க கடையில பார்த்தா வியாபாரம் கம்மியா இருக்கும். அந்த கடையில வியாபாரம் அதிகமா இருக்கு, அந்த கம்பெனில அதிகமா சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி பொறாமை வந்துடக்கூடாது. பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. கடைசி காலத்துல இப்ப என்னன்னா டார்கெட் ஒவ்வொரு மாசமும் டார்கெட். லாஸ்ட் பொறாம வந்துடக்கூடாது. பொல்லாத மனுஷன் மேல பொறாம வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, நன்றி. புதிய நாளிலே எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே நாங்க எல்லாரும் கிளம்பணும்ப்பா. யாரும் வீட்டுல இருக்கக்கூடாதுப்பா. உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்க வரணும்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, நாங்க உமக்கு சாட்சியா இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் நிறைவாக்குற ஆவியானவர் உங்க சமூகத்துல வந்து எங்களை தாழ்த்தும் போது எங்களை நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்க போறீங்க. நன்றி. ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே
தன்னை தாழ்த்துறவங்களோ, நாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும்ப்பா. எல்லாரும் ஆலயத்துக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் சர்ச்சுக்கு போட மட்டும் தான் பிரதர். என் குடும்பத்துல நெறைய பிரச்சனையா இருக்குங்கப்பா. எல்லா குடும்பமும் சர்ச்சுக்குள்ள வரணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலை வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. வயசாயிட்டு பலவீனத்தின் நிமித்தமா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல இன்னைக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் இணைந்திருக்கிறாங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துடுங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. அப்பா உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வெளியிட்டும். இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. என்னுடைய இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால திறப்படட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவனுடைய காதுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். யாரெல்லாம் தாழ்த்துங்களோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி எல்லா குடும்பத்து மேல அக்னியை பற்றி விட்டு. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க. கிருபையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே மேலே இறங்கி வாங்க ராஜா. பரிசுத்தவனா நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ கல்வாரி அன்பிலாம் நிரப்பு ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிட்டும். கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், மாம்சக்கிரியை சாகட்டும், ஜென்மக்கிரியை அழிக்கப்படட்டும் ராஜா. எங்களுடைய அப்பா அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயத்தோடு இணைக்கப்படட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவனையா மாறட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை பாருங்க. எங்களுக்காக ஜீவனை தந்து ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம். எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கின கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளை தொடுங்கப்பா. எந்த இடத்துல இருக்காங்க தொடுங்கப்பா. தொடுங்கப்பா. நீங்க தொட்டாதான் எங்களுக்கு விடுதலை. நீங்க தொடுங்கப்பா. நீங்க தொட்டாலே போதும்பா தீர்காயுசு. நீங்க தொட்டாலே போதும் ஆசீர்வாதம்ப்பா. நீங்க தொட்டாலே போதும்பா தலைமுறை சாபம்லாம் மாறிடும்பா. உங்க பிள்ளைகளை நீங்க தொட்டா போதும்பா. அவ்வளவு கிருபைப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. தேவனர்ல அப்ப மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா பிள்ளைகளும் கத்த தொடுங்கப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வுனால உங்க பிள்ளைகளை தொடுங்க. அவங்களுடைய கண்ணீரை பாருங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கள பாருங்கப்பா. பார்த்து தொடுங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக அப்பா நாங்க இருக்கணும்ப்பா. இந்த பூமியில ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரம்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை எங்களுக்குள்ள வாசம் பண்றீங்களே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் முழுது கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி பெறக்கூடாது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் அந்த தலைமுறை ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிச்சிருங்க. டெலிவரி பண்ணுவாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க. பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க. நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்த பின்பாக நகை பிரச்சனை, பண பிரச்சனை, சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு. மதுபான அடிமை, விபச்சார அடிமை, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த செத்த கிரியில அழிக்கப்படட்டும். பிரிந்த குடும்பம்ல இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னைக்கு டியூட்டில இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. முன்னும் பின்னுமா தேவன் பாருங்க. பகலில் மேகஸ்தமோ இரவுல அக்னிஸ்தமோ கர்த்தர் என் கூட வருகிற கிருபைக்கு 1000 மடங்கு உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அந்த நாள் முழு கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசிரியர் ராஜா. மிஷினரி மாதிரி அப்பா உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. எத்தனையோ இடத்துல ஆலயம் இல்லாம இருக்கு. ஆலயம் இல்லாத பகுதியிலே ஆலயம் கட்ட வேண்டும் ராஜா. அதுக்குள்ள வாசல் திறந்தாங்க. மிஷினரி மாதிரி ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க, விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க.
ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபிக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனாரிலே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக அப்பா எங்களை இந்த பூமியில ஜீவனோட வைக்கிறீங்களோ அந்த சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு சீக்கிரமா புறப்பட கத்த கிருபை செய்யுங்க ராஜா. ஆலயத்திலே அப்பாவுமே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தொழுதுக்குள்ள கத்த கிருபை தாங்க. நல்லபடியாக அப்ப அந்த நாளில் போயிட்டு வர கத்த கிருபை செய்யுங்க. குடும்பமாக புறப்பட கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். ஜீவனோட தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும்ப்பா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளையும் வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் என்னென்ன நோக்கத்துக்காக ஜெபித்தாங்களோ, சரீரத்துல பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த குடும்பத்தை அப்பா விசேஷமா கர்த்தர் இந்த நாள் சந்திக்கணும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட ராஜா பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமா விழுத்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.